ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2051வது பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழி 11ஆம் பத்து 8ஆம் திருமொழியினுடைய தொகுப்பு, 8ஆம் திருமொழி பாசுரங்களுடைய தொகுப்பு. இது பெரிய திருமொழியின் நிறைவு திருமொழி என்றே சொல்லலாம். கடைசி திருமொழி மாற்றமுள என்று தொடங்கக்கூடிய பாசுரத்தை கொண்ட திருமொழி. ஆழ்வார் அவதரித்த போதே தொடங்கி பகவத் விஷயத்தில் ஈடுபடாமல் முதலில் சம்சார வாழ்க்கையில் ஊன்றியவராய் அதற்கேற்ற தொழில்களையே செய்து வந்தார். இவருக்கு எம்பெருமான் தனது திருவருளால் வலிய வந்து காட்சி தந்து திருமந்திரத்தை உபதேசித்து இவரை ஆட்கொண்டான். அதனால் தெளிவடைந்து தமக்கு அந்த பெருமான் செய்த திருமந்திர உபதேசமாகிய பெரிய உதவியை மறக்காமல் தமது நன்றி அறிவு தோன்ற அதனை தன் முதல் திருமொழியிலே கொண்டாடி பேசினார். அதற்கு பின் அந்த எம்பெருமான் தனது நிர்கேதுக, அதாவது எதையுமே எதிர்பாராத கருணையினால் உலகத்தை சீர்திருத்தி வாழ்விக்கும் பொருட்டு அடியவர்களுக்கு எளியவனாய் தனது தலைமை தோன்ற அர்ச்சாவதாரமாய் எழுந்தருளி இருக்கிற திவ்ய தேசங்களில் எல்லாம் சென்று அந்த எம்பெருமானை அனுபவிப்பவராய் வடநாடு தொடங்கி மலைநாடு ஈராக பல நாடுகளிலும் உள்ள திருமால் திருப்பதிகள் பலவற்றையும் குறித்து பல திருமொழிகள் பாடி அந்த திருமாலின் அர்ச்சாவதாரங்களுக்கு அடியான ராம கிருஷ்ண அவதாரங்களின் குணலீலைகளை குறித்து உள்ளம் கரைந்து சில திருமொழிகள் விண்ணப்பம் செய்து அதன் பின் இந்த திருமொழியோடு தமது பெரிய திவ்ய பிரபந்தத்தை நிறைவு செய்கின்றார். தமது பெரிய திருமொழி திவ்ய பிரபந்தத்தையும் நிறைவு செய்கிறார் என்று சொல்லலாம். பிறவி துன்பம் மிகவும் கொடியது. அது அவசியம் போக்கிக் கொள்ள வேண்டியதொன்று. அது தம்மால் ஒழிக்க முடியாதபடி இருப்பதால் அதற்கு தான் மிகவும் அஞ்சுவதை சொல்லி எம்பெருமானது திருவடிகளிலே சரணம் புகுந்தே அது தவிர்க்க முடியும் என்பதால் அந்த பெருமானை பணிந்து உன்னை இடைவிடாது அனுபவிப்பதற்கு தடையாக உள்ள இந்த தேக சம்பந்தத்தை அடியனுக்கு போக்கி அருள வேண்டும் என்று அவன் திருவடிகளிலே விழுந்து வேண்டுகிறார். இந்த திருமொழியிலே பயிர் செய்பவன் ஒரு விவசாயி அந்த வயலிலே குடிசை கட்டி அதில் இருந்து கொண்டு அந்த பயிரை பாதுகாப்பது போல எம்பெருமான் இந்த நில உலகத்தில் திருக்கோயில் கொண்டு எழுந்தருளி இருக்கிற திவ்ய தேசங்களுக்குள் தலைமை பெற்றதான திருவரங்கமும் இந்த ஆழ்வாரது திரு அவதார தலத்திற்கு அருகில் உள்ள திருவாலியுமாகிய சோழ நாட்டு திருப்பதிகள் இரண்டும் இந்த திருமொழியிலே எடுத்தாளப்பட்டுள்ளதை நாம் காணலாம். தேக சம்பந்தத்தை அறுத்து தந்துள்ள வேண்டும் என்று எம்பெருமானை பிரார்த்திக்கும் இந்த 8ஆம் திருமொழியோடு இந்த பெரிய திருமொழி திவ்ய பிரபந்தத்தை ஆழ்வார் நிறைவு செய்கிறார். இனி இந்த 11ஆம் பத்து 8ஆம் திருமொழி பாசுரங்களின் கருத்து தொகுப்பு. மாற்றம் உள ஆகிலும் என துவங்கும் முதல் பாசுரம். மனம் சுவை தொடு உணர்ச்சி ஒலி என்னும் புலன்களுக்குரிய பெருமானே, நீ அடியேனை ஆட்கொண்டு அருளவில்லை என்று நான் உன்மேல் குறை கூறும் சொற்களுக்கெல்லாம் மாற்றாக நீதானே என்னிடம் ஆட்பட்டு பிழைக்கவில்லை என்று என்மேல் குற்றமாக நீ சொல்லத்தக்க சொற்கள் பல இருந்தாலும் அவை நிற்க நான் ஒன்று சொல்லுவேன். நான் சொல்வதற்கெல்லாம் நீ மறுமாற்றம் பதில் சொன்னாலும் அதற்கு மேலும் நான் சொல்லுவேன். அது யாதெனில், உன்னை சரணமடையாத சாதாரண மனிதர்கள் கர்மவசத்தால் பிறக்கும் இடமான கருக்குழியிலே என்னை இன்னும் பிறப்பித்து என்னை உலகில் உழலச் செய்வாயோ என்று கருதி ஆற்றங்கரையிலே உள்ள மரம் போன்றவனாகி எப்போது ஆபத்து வருமோ என்று பயப்படுகின்றேன். இது மாற்றமுள என துவங்கும் முதல் பாசுரத்தினுடைய கருத்து. அடுத்து சீற்றமுள ஆகிலும் என்று துவங்கும் 2ஆம் பாசுரம். சக்கரப்படையை வலக்கையில் ஏந்திய வல்லவனே, நீ கோபிக்கும்படியான குற்றங்கள் என்னிடம் பல இருந்தாலும் உன்னையன்றி எனக்கு வேறு கதி இல்லையாதலால் உன்னிடம் என் குறையை சொல்லுவேன். மனிதர்கள்
கர்மவசமாய் பிறக்கும் பிறவியிலே என்னையும் தள்ளிவிடுவாயோ என்று பயந்து பெருங்காற்றில் அகப்பட்டு கொண்ட மரக்கலத்தில் உள்ளவரது மனம் போல மிகவும் நடுங்கி நிற்கிறேன் என்கிறார். அடுத்து தூங்கு ஆர் பிறவிக்கள் என்று தொடங்கும் 3ஆம் பாசுரம். செந்தாமரை போன்ற திருக்கண்களை உடைய எனது தலைவனே, சஞ்சலம் மிக்க பிறப்புகளிலே இதுவரை பட்டது போதாமல் இன்னமும் புகும்படி போட்டு என்னை மீட்காமல் இருந்து விடுவாயோ என்று கவலை கொண்டு நான் அப்பிறவி துன்பத்திற்கு பயப்படுவதால் பாம்பினுடனே ஒரு வீட்டிலே பழகி வசிப்பது போல பல துன்பங்களுக்கிடமான உடலோடு கூடி வாழ்வதை பொறுக்காமல் என் மனம் தடுமாறுகின்றது என்கிறார். அடுத்து உருவார் பிறவிக்கள் என்று துவங்கும் 4ஆம் பாசுரம். பிரளய காலத்து தலைவனே, உலகம் முழுவதையும் வயிற்றில் வைத்து பாதுகாக்கிற தலைவனே, உடலை ஆன்மா என மயங்க வைக்கும் பல பிறப்புகளில் இன்னமும் என்னை பிறக்கச் செய்து கர்மவசத்தால் திரிய கடவாய் என்று என்னை குறித்து நீ திருவுள்ளம் கொள்கிறாயோ என்று அந்த பிறவிகளில் திரிவதற்கு அஞ்சி, பிறந்து இறந்து பிறந்து இறந்து என்று அந்த பிறவிகளில் திரிவதற்கு அஞ்சி, 2 பக்கத்திலும் நெருப்பு பற்றி எரிய அவற்றின் நடுவே அகப்பட்டு வருந்தும் எறும்பு போல என் மனம் நெகிழ்ந்து உருகிக் கொண்டே இருக்கிறது. கொள்ளக் குறையாத என்று துவங்கும் 5ஆம் பாசுரம். பிரளய காலத்தில் அழியாமல் காத்தவனே, அனுபவிக்க குறையாத துன்பங்களை விளைவிப்பதான கருக்குழியிலே நான் புகும்படி செய்து மேலும் மேலும் பிறவிகளில் என்னை தள்ளி விடுவாயோ நீ என்று அந்த பிறவித்துயருக்கு அஞ்சி வெள்ளத்திலே அகப்பட்டு வருந்துகிற நரிக்கூட்டம் போலே மனம் நடுங்கி நிற்கிறேன் நான். அடுத்து 6ஆம் பாசுரம். படை நின்ற பைந்தாமரையோடு என்று துவங்குகிறது. உழுவதற்கான படையாகிய கலப்பையை கொண்டு வயலிலே உழும்போது அதில் அகப்பட்டு அழியாமல் தப்பி ஒதுங்கி நின்ற தாமரை கொடிகளும் அழகிய நீலமலர்களும் பின்பு களையாக பறித்து எரியப்பட்டு அப்படி எரியப்பட்ட இடமான நீர் பாயும் மடையிலே கிடந்து வளர்ந்து செடியாகி மலரும்படியான வயல்களை உடைய திருவாலி என்னும் திருநகரியில் எழுந்தருளி இருக்கிற மணவாளன் என்னும் திருநாமமுடைய எம்பெருமானே, ஆடுகள் நின்று தலை மேய்வதற்காக இடையர்கள் வாளால் வரைகுறையாக வெட்டி சாய்க்க பெற்ற மரங்கள் ஒரு பக்கம் பச்சையாகவும் மறுபக்கம் காய்ந்தும் கிடப்பது போல இருக்காமல் நான் உன்னை அடையும்படியாக எளியவனான அடியேனுக்கு உனது நிறைவான திருவருளை தந்தருள வேண்டும் என்று வேண்டுகிறார். வேம்பின் புழு வேம்பன்றி என்று துவங்கும் 7ஆம் பாசுரம். தட்சமுனிவரின் சாபத்தால் உண்டான சயரோகத்தால் பாதிக்கப்பட்டு உடல் தேய்ந்து மெலிந்து வருந்திய சந்திரனை அந்த நோயாகிய சிறை துன்பத்திலிருந்து விடுவித்து 5 தலையுடைய ஆதிசேஷனாகிற படுக்கையில் அரிதுயில் கொண்டு அருள்பவனே, பேரொளியே, வேப்ப மரத்தில் உண்டான புழுவானது அந்த மரத்தின் இலை முதலியவற்றை சுவைபட உண்ணுமே அல்லாது மற்றொன்றனை உண்ணாது. அதுபோலவே உனக்கே அடிமைப்பட்டவனான நான், நீ வேம்பு ஆனாலும் நீ வெறுத்தாலும் உனது சிவந்த திருவடிகளை அல்லாமல் வேறொன்றினையும் விரும்ப மாட்டேன் என்கிறார். அடுத்து 8ஆம் பாசுரம். அணியார் பொழில் சூழ் என துவங்கக்கூடிய பாசுரம். அழகுமிக்க சோலைகளால் சூழப்பட்ட திருவரங்கம் என்னும் திருத்தலத்தில் எழுந்தருளி இருக்கின்ற தந்தையே, இனிமேல் உனது கருணையே தவிர மற்றொன்றனை எனக்கு தஞ்சமாக நினைக்க மாட்டேன். நீலமணி போன்ற வடிவம் உடையவனே, மாணிக்கம் போன்ற மேன்மை உடையவனே, மது என்னும் அசுரனை அழித்தவனே, சிறந்த ஒளியை உடையவனே, யாம் பிறவி துயர் நீங்கி பரமபதம் பெற்று பிழைக்கும்படியாக எனக்கு ஒரு நல் வார்த்தை சொல்லி அருள வேண்டும். அடுத்து 9ஆம் பாசுரம். நந்தா நரகத்து அழுந்தா வகை என துவங்குகிறது. என் தலைவனே, அழியாததொரு நரகமாகிய பிறவித்துயரிலே மூழ்கி கிடக்க வேண்டாதபடி எப்பொழுதும் உனது அடியார்களுக்கு இனிய கருணையை செய்யும் இயல்புடையவனே, எனது தந்தையே, வேதங்களால் விளக்கி உரைக்கப்படுபவனே, தலைவனே, தாமரை போன்ற திருக்கண்களை உடையவனே, ஐயோ, அடியேனுக்கு எந்த காலத்தும் உன் அருளை செய்து அருள்வாயாக என்று வேண்டுகிறார். அடுத்து பலச்சுருதி நிறைவு பாசுரம். குன்றமெடுத்து ஆனிரை காத்தவன் என்று துவங்கும் 10ஆம் பாசுரம். கோவர்தன மலையை குடையாக எடுத்து பிடித்து பெருமழையை தடுத்து பசுக்கூட்டத்தை காத்தவரான எம்பெருமானை குறித்து ஊர் பொது இடங்களில் புகழப்படுபவராய்
திருமங்கை நாட்டிற்கு தலைவரான ஆழ்வார் அருளி செய்த இந்த 10 பாசுரங்களையும் ஓதி உணர்ந்தவர்களிடம் இருவினை பயன்களும் பாவ புண்ணியங்கள் எப்போதும் அணுகி பயன் விளைவிக்க மாட்டாது. அதனால் அவர்கள் பரமபதம் அடைந்து எம்பெருமானுடனே இருந்து அவருக்கு கைங்கரியம் செய்யும் பேறு பெற்று உய்வார்கள், பரமபதம் அடைவார்கள் என்பதை சொல்லி இந்த திருமொழியையும் இந்த பிரபந்தத்தையும் நிறைவு செய்கிறார் திருமங்கை ஆழ்வார். அற்புதமான பாசுரங்கள் இதுவரை அனுபவித்தோம். இந்த அளவிலே பெரிய திருமொழி 11ஆம் 10 8ஆம் திருமொழியின் உரை விவரணம் நிறைவு பெற்றது. பெரிய திருமொழி 11ஆம் 10 நிறைவு பெற்றது. பெரிய திருமொழி பிரபந்தம் நிறைவு பெற்றது. மீண்டும் நாளை இந்த பிரபந்த உரை இதற்கு ஒரு சுருக்கமான ஒரு நிறைவுரை நாளை இடம்பெறும். அதிலே இந்த பிரபந்தத்தை பற்றிய பல செய்திகளை முடிந்த அளவுக்கு அனுபவிக்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி, அடியார் சீயம், கலிகன்றி, கலியன், பரகாலன், ஆலிநாடன், மங்கைவேந்தன், திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி, ராமாயண பெருக்கர், பரமகாருணிகர், உரை பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.